தமிழ் சினிமாவில் கடந்த 2 தசாப்தங்களாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் நடிகை த்ரிஷா பற்றிய ஒரு பழைய பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. 2002ஆம் ஆண்டு வெளியான மௌனம் பேசியதே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான த்ரிஷா 2004ஆம் ஆண்டு விஜயுடன் நடித்த கில்லி படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் தனித்த இடத்தை பிடித்தார். தற்போது 42 வயதானாலும் இன்னும் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருகிறார். கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ள த்ரிஷா சமீபத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்திருந்தார். அடுத்து அவரது நடிப்பில் கருப்பு திரைப்படம் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் 2015ஆம் ஆண்டு நடந்த அவரது திருமண நிச்சயதார்த்தம் பற்றிய தகவல்கள் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. அந்த ஆண்டு சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் வருண் மணியன் என்பவருடன் த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அப்போது அவர் கமலஹாசனுடன் தூங்காவனம் படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்த முதல் 5 மாதங்களுக்குள் அந்த திருமணம் திடீரென நிறுத்தப்பட்டது. இதற்கான காரணம் குறித்து த்ரிஷா அளித்த பழைய பேட்டிதான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த பேட்டியில் த்ரிஷா கூறியதாவது: நான் திருமணம் செய்ய இருந்தவர் சினிமாவில் நடிப்பதை கைவிட வேண்டும் என்று கூறினார். ஆனால் நடிப்பை கைவிடுவதற்கு பதிலாக திருமணத்தையே கைவிட முடிவு செய்தேன். அதனால்தான் அந்த திருமணம் நடைபெறவில்லை. நான் கர்ப்பமாக இருந்தால் மட்டுமே சினிமாவிலிருந்து ஓய்வெடுப்பேன் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு பொருந்தும் கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் சினிமாவை விட்டு விலக மாட்டேன். கடைசி மூச்சு வரைக்கும் நடிப்பேன் என தனது சினிமா பற்றிய ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதோடு தனக்கு விவாகரத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் ஒருவரை காயப்படுத்தி மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ விரும்பவில்லை என்றும் திருமண முடிவை எடுப்பதற்கு முன் 100 முறை யோசிப்பேன் என்றும் த்ரிஷா அப்போது கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.